மே கம் இன்? ஹாய் பிரியா டார்லிங், வா வா வா. ஒரு கை குறையுதுன்னு நினைச்சேன். வா உக்காச்சி. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, தீனாக்களை பார்க்க வந்தேன். தீனா, உன் மச்சி நிச்சயம் வந்திருக்கப்பா. ஏய் பிரியா, என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சித்ரா விஷயமாவா? இல்ல, என் விஷயமா. உட்காரு. உன் விஷயமாவா? என்ன? என் பேரு பிரியா, சித்ராக்காவோட சித்தப்பா பொண்ணு. எங்க ஊரு திண்டிவனம். அங்க ஸ்கூல் நல்லா இல்லாதனால கேகே நகர்ல படிக்கிறேன். ஹாஸ்டல்ல சாப்பாடு நல்லா இருக்காது, அதனால சித்ராக்கா வீட்டுல தங்கியிருக்கேன். சாட்டர்டே சண்டேல ஊருக்கு போயிடுவேன். இதெல்லாம் இப்ப எதுக்குமா என்கிட்ட சொல்ற? இல்ல, உங்க அண்ணன் சித்ரா குடும்பத்துல எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காராம். தப்பா என்னையும் கொன்னுட போறாரு. நான் அவரோட சித்தப்பா பொண்ணுதான். அதான் நீங்க அவரை கொஞ்சம் பாத்தீங்கன்னா நான் சொன்னதை சொல்லிடுங்களே. அடேங்கப்பா, பாட்டி செம விவரம். அவங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு மட்டும் ஒன்னும் ஆயிடக்கூடாது. உசாருமா. ஐ லைக் யுவர் கேரக்டர்யா. இஸ் இட்? யா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், பத்திரமா போ. நீங்களும் எங்க அக்காவும் லவ் பண்ணீங்க தானே? அக்கா ஒரே பிடிவாதமா இருக்காங்க. உங்களை பத்தி எது பேசினாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நாம இங்க எதுக்கு அவசரமா கூடியிருக்கிறோம்னா, ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாவே நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ப்ராப்ளம் அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பிளாட்ஸ்ல 2 பேச்சுலர்ஸ் அலோவ் பண்ணோம். அவனுங்க ஒரு அடியால உள்ள விட்டுருக்கானுங்க. அவன் நேத்து பஜார்ல நிறைய ரவுடிங்களை அடின்னு அடிச்சு போட்டுட்டான். இப்ப அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. உடம்பு சரியானதும் நேரம் இங்கதான் வர போறாங்க. அமைதியா இருந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு அடியாள் வந்ததும் என்ன ஆச்சு பாத்தீங்களா? உன்னை பத்தாம பேசுறோம், ஏதோ பதில் சொல்லு. அவன் பழைய தீனாவா இருந்தா பதில் வேற மாதிரி வரும். எதுக்குப்பா இந்த வீண் பேச்சு? அவனுக்கு என்ன சொல்றான்னு கேளுங்க. என்னப்பா சொல்றீங்க? என்னப்பா கேக்குறீங்க? அவன் இந்த பிளாட்ல இருந்து வெளியே அனுப்பணும். முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்? இதுக்குதான் பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. பேச்சுலர்ஸ் ஏன் வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பேச்சுலர்ஸ் அவ்வளவு பேரும் அயோக்கியனுங்க. என்ன பேச்சுலர்ஸ்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா? பேச்சுலர்ஸ் அயோக்கியனுங்க, அவனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்புறம் உங்க பொண்ணை மட்டும் எதுக்கு ஒரு பேச்சுலர் கொடுக்குறீங்க? ஏற்கனவே கல்யாணமானவன் 2 குழந்தை இருக்குன்னு ஒரு குடும்பஸ்தன் கொடுக்கலாம்ல? வீடு கொடுக்கும்போது பேச்சுலர்ஸ் அயோக்கியனுங்க, பொண்ணு கொடுக்கும்போது மட்டும் இனிக்குதோ? ஹலோ, ஆஞ்சநேயர்ல இருந்து ஐயப்பன் வரைக்கும் எல்லாருமே பேச்சுலர்ஸ் தான், தெரியுமில்ல? அட, நம்ம பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாயே பேச்சுலர் தான்ப்பா. இந்த பாருங்க, இப்ப இது தேவையில்லாத விஷயம். முடிவா என்ன சொல்றீங்க? முடிவா முடியாதுன்னு சொல்றோம். அப்ப நீங்க அசோசியேஷன்ல இருக்க முடியாது. அசோசியேஷன்ல இருந்து நீங்க எங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்க உங்களை அனுப்பிடுறோம். ஆனந்த், விடுதினா, இனிமே நான் தான் புது செக்ரட்டரி, மச்சான் ஜாயின்ட் செக்ரட்டரி. நாங்க உங்களை நீக்கியாச்சு. தினா பாப்பலாம். ஹலோ, மீட்டிங் இன்னும் முடியல. ஸ்வீட் காரம் காப்பி வரும், சாப்பிட்டு முடிச்சிருங்க. தூங்காத. ஓ, நீ பக்கத்து தருவ. இவங்களை திருத்தவே முடியாது. நான் சொல்றத கேளுங்க. என் பிரச்சனை தேவையில்லாம நீங்க மாட்டிக்க வேண்டாம். உன் மனசை புரிஞ்சிக்காம 1000 பேர் உன்னை விட்டு போலாம். ஆனா உண்மை என்ன தெரிஞ்ச எங்களுக்கு, உன்னை விட்டு போக எப்படிப்பா மனசு வரும்? பிரச்சனைன்னதும் பயந்து வர்றதுக்கு எங்களையும் அந்த பொண்ணு மாதிரி நினைச்சியா? அவன உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா நாங்க அப்படி இல்லை. இருக்கிற பிரச்சனையில எங்களை பத்தி ஒண்ணும் நினைக்க வேணாம். பாப்பலாம். கொஞ்ச நாளாவே நீ இப்படி தனியா எழுதிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் வாழ்க்கையை நினைச்சு நீ ஏமா இப்படி கவலைப்படுற? அண்ணா, நாம இங்க இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போயிடலாம். யாருக்கும் இங்க நிம்மதி இல்லை. நானும் அதுக்கு முயற்சி பண்ணேன். என் ஃப்ரெண்டு கொலை கேஸ் முடிகிற வரைக்கும் வெளியூர் போகக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் முடிஞ்சதும் நாம வேற ஊருக்கு போயிடலாம். என்னடா மாப்ள சோகமா இருக்க? 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தால எஸ்ஐடி மாலத்தைய. ஆமா, உஷார் பண்ணிட்டியா? நேத்து அவகிட்ட தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். வழக்கம் போல எல்லா பொண்ணுங்க மாதிரி நான் உன்னை அண்ணனா தான் நினைச்சு பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அவ்வளவுதானே, விடுறா. நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. டேய், ஏன்டா அவனை அடிச்ச? அவன் என்ன சொல்றான் தெரியுமாப்பா? நீ விரும்புற பொண்ணை விட எந்த பொண்ணு உன்னை விரும்புதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான் பாயவன். கரெக்ட் தானே? என்னப்பா கரெக்ட்? என்ன கரெக்ட்? என்னமோ ஐஸ்வர்யா ராயும் மனிஷா கோயிலாவும் என்னதான் லவ் பண்ணுவேன்னு கியூ கட்டி நிக்கிற மாதிரியும் நான் அவங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு போன மாதிரிலாம் பேசுறான்.
எந்த பொண்ணு கிடைக்கலன்னு தானே என் ரேஞ்சுக்கு ஃபிகரை பார்த்து லவ் பண்ண. அந்த பொண்ணு அண்ணன்ட்டு அல்வா கொடுத்துட்டு போயிட்டா. இந்த லட்சணத்துல எந்த பொண்ணு ஒண்ணு விரும்புதோ அந்த பொண்ணை லவ் பண்ணுங்கிறான். ஏண்டா சல்மான் கானுக்கும் ஷாருக் கானுக்கும் சொல்ல வேண்டிய பழமொழிய ஏன்டா இந்த மாதிரி பாப்கார்னுக்கு சொல்றீங்க? யாரு சார் கொரியர் வர போட. சிரிக்காதரா. என்னப்பா சார் தீனதயாளன் ம். ஒரு கையெழுத்து போடுங்க. ஹலோ ஒரு நிமிஷம். என்னதுப்பா? 5 மணிக்கு அந்த மொட்டை மாடிக்கு வர சொல்லியிருக்கா. செம்மாயிடா தீனா, ஆல் தி பெஸ்ட். 5 மணிக்கு போய் அசத்திரு. சாரி, நீயாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை உன் அண்ணன் கிட்ட போக சொன்னேன். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. என் அண்ணன் என்ன துரோகியா நினைக்கிறாரு. என் கூட இருந்தவங்க யாருமே என்ன நம்புறது இல்ல. ஜெயில இருக்கிற என் அண்ணன் எந்த நிமிஷம் வேணாலும் வெளில வரலாம். இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நாம 2 பேரும் எப்படி சேர முடியும்னு தானே யோசிக்கிற. எல்லாம் நல்லபடியா முடியணும்னு நான் அந்த ஆண்டவ கிட்ட வேண்டிக்கிறேன். சாக்குலாக்கு பேபி சாக்குலாக்கு பேபி லுக்கு விட தோணலையா. ஹாய் பாப்பி, அழகா இருக்க. அம்மா டாடா. டேய், என்ன யூடிசிங் பண்றீங்களா? யூடிசிங்கா? யோ 5 வயசு குழந்தையா அது? 5 வயசா இருந்தாலும் 15 வயசா இருந்தாலும் பொண்ணு தான். யூடிசிங் தான். கருத்து இருந்தாலும் இவனுங்க நம்மள ரொம்ப தான் டார்ச்சர் பண்றானுங்க. இந்த காலத்து பேச்சல்ஸ் அயோக்கியனுங்க. அந்த காலத்தை நாங்கெல்லாம் பேச்சல்ஸ் இருந்தப்போ எவ்வளவு நல்லவங்களா இருந்தா தெரியுமா? பெருசு இங்க வா. என்ன இப்ப என்ன சொன்ன? அந்த காலத்து பேச்சல்ஸ் போல இந்த காலத்து பேச்சல்ஸ் இல்லைன்னு சொன்னேன். உனக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? 13 வயசுல. பேச்சுலர்னா அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு? கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல கல்யாணமே பண்ணிக்காம இருக்கான் பாரு, அவன் தான் என் பேச்சுலர். அந்த காலத்துல யார் என் பேச்சுலரா இருந்தீங்க? 13 வயசுல 8 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ எங்களுக்கு மட்டும் பெண்ணின் திருமண வயது 21, ஆணின் திருமண வயது 28ன்னு ஏத்திட்டீங்களேயா? உலகம் தோணுனதுல இருந்து எய்ட்ஸ்னு ஒரு நோய் இல்லவே இல்ல. இவனுங்கெல்லாம் ஆடி ஓஞ்சி முடிஞ்ச பிறகுதான் அந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. சரி, அதை விடு பெருசு. ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ அழகா இருக்க அப்படின்னு நம்ம கருத்து சொன்னா சும்மா இருக்குன்னு சேத்துல உள்ள தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க. என்ன பால் வாங்க ஃபுல் சூட்ல நிக்கிற? ஐயே, 13 வயசுல கல்யாணம் ஆன உனக்கும் உன் 8 வயசு பொண்டாட்டிக்கும் சேர்த்து உங்க அப்பா சோறு போட்டிருப்பார். ஆனா இந்த காலத்து பேச்சுலர்ஸ் அப்படி இல்லையா? பெத்த அம்மா அப்பாக்கு சோறு போடணும், கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு தான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான் பார், அவன் தான் இந்த காலத்து பேச்சுலர். இனிமே அந்த காலத்து பேச்சுலர் போல இந்த காலத்து பேச்சுலர் இல்லன்னு எவனாவது வாய திறந்தீங்க, எல்லாம் கலிகாலம். 8 வயசு குழந்தைய நீங்க கல்யாணம் பண்ணதுனால தான் 5 வயசு குழந்தை கூட உங்க கண்ணுக்கு ஃபிகரா தெரியுது. கலிகாலம் நீங்களே, அது நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். உங்க அண்ணன் சாதாரணமா பென்சில் ஷார்ப் பண்ணவே அறுவலை தான் யூஸ் பண்ணார் போட்டிருக்கு. இந்த பையன் பார்க்கறதுக்கு பழம் மாதிரி இருக்கான். இவன் போய் உன் தங்கச்சி லவ் பண்ணிருக்கான் பாரு. சரி, நான் போய் கேஸ் எத்தனை மணிக்குன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். சரி. மறந்துட்டேன்னு நினைக்காத, சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். இது பாருங்கண்ணே, நான்
அது செஸ்டா. அதுலயும் அப்படி இருக்கா? அடிங். என்ன சவாரிக்கு போலியா? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா டெய்லி ஏதோ ஒரு கேம் விளையாடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அதனால தான் கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம ஃபிளாட்ல யாரா பொம்பளை குரல்? எஸ் சித்ரா, என்ன திடீர்னு வந்திருக்க? யாராவது பாத்திர போறாங்க? யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். ரொம்ப போர் அடிச்சது. இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான் இருக்க போறேன். ஆனந்த், ஹாய். பாலாஜி. ஹாய். இவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். தெரியுமா? நான் வரும்போது போகும்போதெல்லாம் என்ன கேலி பண்ணிருக்காங்களே. நீங்களா? என்னங்க எப்பயோ நடந்ததெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு சும்மா தமாஷ்க்கு. என்ன வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? ஓ சாரி சாரி, உட்காரு. என்னடா அந்த பிளாஸ்க்ல என்ன காப்பியா? மூட்ரி மூடி தானே பாருக்கு. பாலா, நான் ஒரு ஆல்பம் ரெடி பண்ணிருக்கேன். பாக்குறியா? நம்ம பேக் டு தி ஃபியூச்சர் ஆல்பம். நான் வரைஞ்சது. இதான் உன் ஆல்பத்தோட லட்சணமா? உன் பக்கத்துல வேற ஒருத்தன் இருக்கா, என் பக்கத்துல வேற ஒருத்தி இருக்கா. உன்னை யாரு நடுவுல இருந்து பார்க்க சொன்னது? ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு. இது யாரு? நீயும் நானும். நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் பாரு. ஏய் பாருடா, இது நம்ம கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன். ஆமா, இதுல உன் வயிறு பெருசா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டியா? போகுது பாரு புத்தி. நான் பிரெக்னன்ட். ஓ, எத்தனை மாசம்? சீ. பாத்தியா, குழந்தை என்ன மாதிரி இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ரவுடி இல்ல. போச்சுடா. இது என்ன, இன்னொரு குழந்தை உன்ன மாதிரியே இருக்கு. ஆமா, நான் தானே அம்மா. இப்ப தெரியுதா இது யாருன்னு? ஓ, நம்ம மருமகன். எப்படி? நல்லா இருக்கு. ஆமா, என்ன ரொம்ப நெருக்கமா இருக்கான்? அதானே. தெரியல, லவ் மேரேஜா இருக்கும். லவ் மேரேஜா? உதவிடும். நான் பாக்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நாம 90 வயசுல எப்படி இருப்போம்னு இன்னொன்னு இருக்கு. 90 வயசா? காட்டுறேன். டான் டாடை. ஏய், இன்னும் 100 வருஷம் கழிச்சு நம்ம ஃபேமிலில எல்லாரும் நம்ம முகத்தோடயே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் லைசென்ஸ் எடுத்தா போறோம், குடும்பம் ஃபுல்லா ஆட்டோ ஓட்டலாம்ல. என்ன நான் சமைக்கிறதே பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நீ சமைக்கிறத பாக்கும்போது எனக்கு சாந்தி ஞாபகம் வந்துருச்சு. இப்படிதான் அவ சமைக்கும் போது நாங்க 2 பேரும் பயங்கரமா அரட்டை அடிப்போம். என் தங்கச்சி பயங்கர சுட்டி தெரியுமா? நீ அவகிட்ட பேசாம போயிட்ட. இல்லையே, பேசிருக்கேனே. பேசிருக்கியா? எப்போ? அன்னைக்கு ஒரு நாள் உங்க வீட்டுக்கு பெப்சி உங்க சாய்ஸ்ல இருந்து போன் பண்ணாங்கல்ல? ஆமா. அந்த பெப்சி உமா யாரும் இல்ல, நான் தான். நீ யாது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு போன் பண்ணி எங்களே ஏமாத்துவ? நீ மட்டும் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு பிளான் பண்ணி வந்து ஹோட்டல்காரங்கிட்டயே பணத்தை வாங்கி அவன்கிட்டயே திருப்பி கொடுக்கல? ஓ, தெரியுமா? ஏ, ஊற வச்ச அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, கல்யாணம் நடந்தா போதும். ஐயோ, டைம் ஆச்சு, நான் வரேன். ஏய், ஒரு நிமிஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருந்தேன். தேங்க்ஸ். இல்ல, நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ தேங்க்ஸ் சொல்லுமா? ஏன்? நேத்து உங்க அண்ணனை கோர்ட்ல பார்த்தேன். எனக்கு பயமாயிடுச்சு. ஒருவேளை அவரு சொன்ன மாதிரியே எனக்கு கொன்னுட்டா, ஒரே ஒரு நாள் உன் கூட முழுசா வாழ்ந்தேன்னு சந்தோஷமா செத்து போயிடுவேன். அதுக்காக தான் வந்தேன்.